எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணுறதுக்காக முருங்கைக்கீரை பொரித்து அலசி வச்சுட்டேங்க. அது கூட பார்த்திங்கன்னா மார்னிங் லஞ்சுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வேணுங்கிறதுக்காக பன்னீரில் மிளகாத்தூள், மிளகு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் பெனஞ்சு வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குழம்பு மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி பெசரி வச்சோம்னா நம்ம பொரிச்சோம்னா எந்த ஒரு மசாலாவும் உதிர்ந்து வராது. அதனால் நான் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. மார்னிங்க்கு தக்காளி தோசை அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்ய ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா பன்னீரை ஃபஸ்ட்டு தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு வடைச்சட்டியில் ஆனியன், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வணங்கி கொஞ்சமாக முட்டு ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், காரத்துக்கு மிளகு, தேவையான அளவு உப்பு இது தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் எக்கு ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் இது கூடயே ஒரு 2 எக்கு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வணங்கினோன்னே சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணோன்னே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு நான் நார்மலாகவே ஒயிட்டாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒன்று முருங்கைக்கீரை பொடி இல்லைன்னா கருவேப்பிலை பொடி போட்டு தாங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கு ப்ரிப்ரேஷனுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி 2 டேஸாக நிழலில் உணர்த்தி வச்சுருந்தேங்க. டைம் இருந்தால் நீங்கள் இன்னும் கூட நிழல்லையே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேணுங்கிறனால பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபேனில் போட்டு அதாவது பவுட்ரு ஆக்குற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்து நான் பவுட்ரு பண்ணிக்கிறேங்க. நீங்கள் டைம் இருந்தால் நிழல்லையே நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி நல்லா சலிச்சிட்டு கல்லுப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா குழம்பு எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு டேஸ்ட்டு எதுவுமே வித்தியாசம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இது பண்ணுறத விட இது ஹெல்த்தியாகவும் கூட இருக்கிறனால நான் இது மாதிரி தாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இதை வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதுக்கு யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. நீங்களும் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பை லைட்டாக இரும்பு வடைச்சட்டிலேயே வறுத்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் தண்ணி விடாது. அதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.